நம்ம தமிழர் வரலாறை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தஞ்சை கோபுரத்தை சொல்லுவோம், கல்வெட்டுகளை சொல்லுவோம், அப்புறம் கீழடை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி தமிழனை எந்த அளவுக்கு இழிச்சவங்க மாற்றிட்டாங்க என்பதற்கு சினிமா துறை எனக்கு சொல்லணும். ஏன்னா சினிமா துறையில் ஒவ்வொருத்தனும் தெலுங்கு மொழியை பேசிக்கொண்டு தெலுங்கராக வாழ்ந்து கொண்டு தெலுங்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமை சொல்லாமல் தமிழர்களை மட்டும் தமிழனை சாதி இருக்குது, மதம் இருக்குது, நீ மொழியாக பிரிஞ்சு கிடக்கிற அப்படின்னு சொல்லி இந்த தமிழனை பிரித்து ஆண்டுட்டு இன்றைக்கு தெலுங்கு ஒவ்வொருத்தராக வந்து தங்களை நான் நாயுடு ஹாய், ஐஎம் தெலுங்கு ஹாய், ஐஎம் செப்பேஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தன்னுடைய தாய்மொழியை வந்து இன்றைக்கி மேடையில் தைரியமாக பேசுகிறதுக்கு காரணம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கர். அதனால் நம்ம என்ன செய்தாலும் எது செய்தாலும் நம்மளை தடுப்பதற்கோ அழிப்பதற்கோ யாரும் கிடையாது. அது மீண்டும் இந்த தமிழக மக்கள், இந்த முட்டாளாகிய இந்த மக்கள் நம்மளை அதிகாரத்தில் உட்கார வச்சுருவாங்க என்பதற்காக ஒவ்வொருத்தரும் இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. போன ஆட்சியில் சாந்தனு பாக்கியராஜ் மகன் அவன் தான் முதல்ல ஆரம்பித்தான். ஹிந்தி தெரியாது போடா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லா தமிழனும் ஃபயர் விட்டான். இந்தியாவுக்கு உள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு. ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் தமிழர்கள் 500 பேர் செத்தாங்கப்போ அவங்க கூட தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எவனும் கேட்கல, பேசலை, பேச வைக்கல. இப்பயாவது இந்த தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தெலுங்கு மொழி பேசிக்கொண்டு தனக்குத்தானே தமிழ் தலைவன் என்ற பட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த தமிழனை எப்படிலாம் முட்டலாக்கியிருக்காங்க. பிரபாகரன் தமிழன் இல்லையா? வீரப்பட் தமிழன் இல்லையா? இல்லை வாழ்ந்து மறந்து போன காடுவெட்டி குரு தமிழன் இல்லையா? இல்லை இங்கே ஆதிகுடி மக்களுக்காக இறந்து போன ஐயசி தாசர் பண்டிதர் தமிழன் கிடையாதா? அல்லது இரட்டைமலை சீனிவாசன் தமிழன் கிடையாதா? தேவர் அவர் தமிழன் கிடையாதா? இமானுவேல் சேகரன் இவர்களும் தமிழன் கிடையாதா? ஏன்னா எல்லாமே அரசியல். அந்த அரசியலில் மாட்டி அடிபட்டு அழிந்து போனது இந்த தமிழனம். இன்றையும் சொல்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 44 பட்டியல் சமுதாயம் தமிழ் குடியை ஒரே குடிசையில் நின்று கொளுத்தியது தெலுங்கு மொழி பேசக்கூடிய அந்த ஒரு தெலுங்கர். இதை பற்றி அன்றைக்கு இருந்த அண்ணா பேசினாரா, அல்லது ஈவேரா ராமசாமி பேசினார்களா, அல்லது அவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டதா? ஆனால் அந்த குடிசை கொளுத்தியை, அந்த தெலுங்கர் குடிசை கொளுத்தியை அதன் இயக்காக அப்படியே மடைமாற்றி பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் வன்னியர் மீதும் திணித்து இன்றைய வரைக்கும் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு இந்த தெலுங்கு திராவிடம்.